இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எல்லாமே ஒரிஜினல் தாயா. செட்டு என்ன செட்டு யோசிக்கிற? வச்சுட்டு பணத்தை கொடு. தம்பி, ஏதாவது பிரச்சனைனா என்ன தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. இதை எடுத்துட்டு முதல்ல கிளம்பு, வேற எங்கேயாவது வச்சுக்கோ. யோ செட்டு, இதெல்லாம் திருட்டு நகை இல்ல, என் பொண்டாட்டியோட நகை தான். இது உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தா அது திருட்டு தானே. செட்டு ப்ளீஸ் செட்டு, கொஞ்சம் உதவி பண்ணியா? நீ கேட்டேன்னு இதே மாதிரி டூப்ளிகேட் நகையை செஞ்சு கொடுத்தேன், அதுவே பெரிய உதவிதான். யோ சேட்டு, என் நிலைமை தெரிஞ்சு அப்படி சோதிக்கிற பத்தியா? நான் கூடி சீக்கிரத்துல வந்து இந்த நகையெல்லாம் மீட்டுருவேன் சேட்டு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்பு. யோ, நீ உதவி பண்ணலன்னா என் வாழ்க்கையை நாசமா போயிடும் யா. என் கண்ணுக்கு நீதான் சாமியா தெரியல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. சரி, உன்னை நம்புறேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனையும் வராம நீ பாத்துக்க. சரி சரி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு வச்சுட்டு பணத்தை கொடு. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. வெற்றி கலைக்கிட்டடா. காதல சொல்லவே பயந்துட்டு இருந்த, இப்ப தாலியே கட்டிட்டியாடா. இனிமே துளசி உனக்கு தாண்டா, அதை யாராலையும் மாத்த முடியாது. துளசி கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் துளசி யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டா. ஆஹா, ஆனா யாரு தாலி கட்டினாங்கன்னு துளசிக்கு தெரியாதே. அதை எப்ப சொல்றது? முருகா, என் அம்மா உன்கிட்ட எவ்வளவோ வேண்டி இருப்பாங்க, எத்தனை பரிகாரம் பண்ணிருப்பாங்க. என் கல்யாணம் தான் அவங்க கனவு, அத போய் அழிச்சிட்டியே. எங்களை மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நீதான் கதின்னு உன் சன்னிதானத்துக்கு வரும். ஆனா உன் சன்னிதானத்திலேயே எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதையும் நீ பாத்துட்டு இருந்திருக்க. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? எதுக்கு என் தலையில இப்படி ஒரு விதியை எழுதுன? யாரு கட்டினானே தெரியாத இந்த தாலியை சுமந்துக்கிட்டு நான் எப்படி வேற ஒரு வாழ்க்கைய வாழ்வேன்? அது காமாட்சி அம்மா கோயில்ல எல்லாருக்கும் கயிறு கொடுத்தாங்கல்ல, அந்த கயிறு. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இத கையில கட்டினா உடனே கல்யாணம் நடக்குமா? நீ எனக்கு கட்டி விடு. ஐயோ அக்கா, அவனே உன்னை கரெக்ட் பண்ண பாக்குறான். நீ என்னடானா அவன் உன்னை கரெக்ட் பண்றதுக்கு நீயே ரூட் போட் கொடுக்குற. இப்படிலாம் உன் மனசுல ஆசைய வளர்த்தன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். உன் கழுத்துல தாலியை கட்டி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கு தாண்ட நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்தா கட்டு. அது என்ன தாலியா? 3 முடிச்சு போடுற. அதெல்லாம் ஒண்ணு போட வேண்டாம். டேய், என்னடா நடக்குது இங்க? ஐயோ டேய், இந்த கயிறு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கல்யாணம் ஆகிறதுக்காக கட்டுறதுடா. என்ன நீ தான் கட்டி விட சொன்னியா? ஆமா, நல்ல மனசுள்ளவங்க கையால கயிறு கட்டிக்கிட்டா வேண்டுதல் நடக்கும்னு கோயில்ல சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல மனசுள்ளவர் இவர்தான். அதான்
இவர் கையால கட்டிக்கிட்டேன். கரெக்டா சொன்னம்மா. இவன் நல்ல மனசுக்காரன் தான். இவனை மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவன எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவனை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வரணுமே, அதுதாம்மா என் கவலை. இத பாருமா, உன் கையில கயிறு கட்டின நேரம் அவனுக்கும் ஒரு கல்யாணம் நடக்கட்டும். ஐயோ, இப்படி எல்லாம் பேசி நம்ம அக்காவை தூக்கிடுவாங்களோ? துளசி, நான் மறுபடியும் சொல்றேன், நீ கெட்டியா புடிச்சுக்க, தவற விட்டுறாத. ஏண்டி, நானே பல குழப்பத்துல இருக்கேன். இதுல இவங்க வேற விடுகதையா போட்டுட்டு இருக்காங்க. இங்க அவங்க மத்தவங்களுக்கு தான் விடுகதை போட்டாங்க, உங்களுக்கு தெளிவா தான் சொன்னாங்க. என்னடி சொன்னாங்க? நல்லது பண்ணி புண்ணியம் சேர்க்கணுமா, அப்படி சேர்க்காம பணத்தை மட்டும் சேர்த்தீங்கன்னா அது மொத்தமா போயிடுமா, அதான் சொன்னாங்க. அப்படியா? ஆளாளுக்கு அட்வைஸ். போ போ. முருகா, அரசியல்லையும் வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்க்காத பல பல மாற்றங்களை சந்திக்க போற. அது நல்லதா கெட்டதாமா? நட்பு பகையாகும், பகை நட்பாகும். சூழ்ச்சிகள் சுழன்றடிக்கும், எல்லாத்துக்கும் தயாராயிக்கும். அது அரசியல்வாதின்னா அதெல்லாம் தாண்டித்தானமா ஆகணும். கடவுள் துணை இருந்தா போதுமா? என் பையன் இவனை நினைச்சாதான் கொஞ்சம். நீ செஞ்சது செய்யறது எல்லாமே சரியா தப்பான்னு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கா? அது எதையுமே நீ செய்யலப்பா. உன் மூலமா உன்னை படைச்சவன் செய்யறான். உங்க 2 பேரோட விதிய உன் வழியா நடத்தி வைக்கிறான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னை நம்பி வந்தவளை உன்னை நம்பாம இருந்தாலும் நீ கைவிட்டுறாத. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நீ அவ பக்கம்தான் நிக்கணும்.